ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 42ஆம் நாள் உற்சவ விழாவில் ஸ்ரீ நம்பெருமாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அலங்கார மண்டபத்தில் உற்சவர்கள் கந்தசுவாமி மற்றும் ஞான பிரசுராம்பா ஆகியோர் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் தங்க யாழி வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வந்தனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோயிலில் துர்க்கை சன்னதியில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. பின்னர் புஷ்ப அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு துர்க்கை வழிபாடு செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் மார்கழி மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத பெருமானுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமுனேஸ்வரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் கூடாரவல்லி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருப்பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்ட ஆண்டாளுக்கு மாலை மாற்றி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி கோயில் திருவாதிரை திருவிழாவில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குதிரை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இலங்கையின் சப்ரகமுக மாகாணம் ரத்தனபுரி மாவட்டம் ஹேயஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஐயப்ப சுவாமிக்கு மகா பூஜை நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாட்டுடன் ஐயப்பனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 18ஆம் படி பூஜையும் கருப்பண்ண சுவாமி பூஜையுடன் மகேஸ்வர பூஜையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.